முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். எதிர்க்கட்சித் தலைவர் திமுக ஆட்சி மீது என்னென்ன குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கிறார்? முழு விவரம். வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்று இட்டிருக்கிறார். அதில் சென்னை அசோக் நகரில் சாலையோரம் உரிய வழிமுறைகளை பின்பற்றாமல் முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் இருந்த மழைநீர் கால்வாயில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்து மரணமடைந்துள்ளார். அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குண்டும் குழியுமாக சாலைகள் நிரம்பி வழியும், கழிவுநீர் குழாய்கள், குடிநீர் குழாய்களில் கலக்கக்கூடிய அந்த அவலம் போன்றவையெல்லாம் இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பல மாநகராட்சி பூங்காக்கள் என பல்வேறு அவல நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக அரசின் சென்னை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடே இந்த துயர சம்பவத்திற்கு காரணம் என்றும், இந்த மரணத்திற்கு தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத, குடும்ப நலனையே பிரதானமாக கொண்ட முதலமைச்சர் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இறந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், தவறிழைத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இனி இதுபோன்ற நிகழ்வுகள் எங்கும் நடைபெறா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க முதலமைச்சரை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.